அனைவருக்கும் வணக்கம். இவள் உங்கள் தோழி. இன்றைக்கி நாம் தமிழில் 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக் இயல் 2ல் சுரதா அவர்கள் எழுதிய காடுன்ற தலைப்பில் எழுதப்பட்டிருக்க கவிதையை பற்றி பார்ப்போம். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடையிருக்கும். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சவரங்கள் கலங்கும், கிளியே நரியெல்லாம் ஊளையிடும். அதிமதுரத் தலையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. சுரதா அவர்கள். சொல்லும் பொருளும் பார்ப்போம். ஈன்று அப்படின்னா தந்து, கொம்பு அப்படின்னா கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட, நச்சரவம் விடமுள்ள பாம்பு, அரவம் அப்படின்னா பாம்பு, நச்சினா விடம், விடுதி அப்படின்னா தங்கும் இடம். சுரதாவினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அதனால் இவர் பேரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். அதனுடைய சுருக்கம்தான் சுரதா. உவமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுறதுல சுரதா வல்லவர். அதனால் இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். இவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தோம்னா அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் போன்ற பல நூல்களை இவர் இயற்றியிருக்காரு. இந்த காடுங்கிற பாடல் தேன்மலை அப்படிங்கிற நூலில் இயற்கை எழில் அப்படின்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாவகையை சேர்ந்தது. கிளியினுடைய மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்களை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்கை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிலை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணயம்.